வக்க புராணம் கூறும் சனி பகவானின் நன்மை மற்றும் தீமைகள். வக்க புராணம் சனி பகவானைப் பற்றி கூறும் போது அவர் ஒரு கருணையுள்ள கடுமையான நீதிமான் என விவரிக்கப்படுகிறார். அவர் வினைக்கேற்ப பலனை வழங்குபவர், அதாவது ஒருவர் செய்த புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்ப பலன் தரும் கிரகமாக கருதப்படுகிறார். சனி பகவான் அளிக்கும் நன்மைகள். சனியின் பார்வை ஒருவரை சோதிக்கலாம், ஆனால் அவர்கள் ஒழுக்கத்திலும் பொறுமையிலும் நிலைத்திருந்தால் அவர்களின் வாழ்க்கையை உயர் நிலையில் கொண்டு செல்லுவார். சனி பகவான் பணிவுடன் வாழும் நபர்களை ஒரு நாள் உயர்த்தி வெற்றி கொடியேற்ற வைக்கும் சக்தியுள்ளவர். சனியின் காலத்தில் ஒருவர் ஆன்மீக எண்ணத்தை அதிகரிக்கிறார், தர்மம், சந்நியாசம் ஆகியவைகளில் ஈடுபட ஏற்பாடு செய்யப்படுகிறார். சனி பகவானின் அனுகிரகம் இருக்கும்போது சிரமமான உழைப்பின் பயனாக நீண்ட கால நலனும் செல்வ வளமும் கிடைக்கும். சனி பகவான் அளிக்கும் தீமைகள். சனி ஒருவர் செய்யும் தீங்கு, நம்பிக்கை துரோகம், அடக்குமுறை இல்லாத செயல் ஆகியவற்றுக்கு கடுமையான பின்விளைவுகளை தருகிறார். கடந்த ஜென்மங்களில் செய்த பாவங்களை அனுபவிக்கச் செய்யும் காலமாகவும் சனி காலம் அமையும். சனி பார்வையில் உள்ளவர்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் தாமதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், ஆனால் அவை மன உறுதியை வளர்க்கும் சோதனைகளாக அமையும். அதிக குற்றங்களை செய்தவர்களை சனி உடல் நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்றவைகளால் சோதிக்கிறார். வக்க புராணம் கூறுவது ஒன்று. சனி பகவான் தண்டிக்கிறார் அல்லாமல் தூண்டுகிறார், அவர் சோதிக்கிறார் ஆனால் அழிக்கவில்லை. பாவத்தை சுட்டெரிக்கும் நெருப்பாகவே அவர் இருப்பார். ஆகவே சனி பகவான் நம்மை சோதிப்பதன் மூலம் உயர்த்த வருகிறார். அந்தச் சோதனைகளை நாமேதானே எதிர்கொள்ள தயாராக இருந்தால் அவர் தரும் செயல்கள் யாவும் உங்களை பலப்படுத்தும் அமுதத்தை போன்றது. சனி பகவான் ஒருவரே உங்களுடைய கர்மாக்களை கழிக்க உதவுபவர். பரிகாரமாக ஓம் சனிஸ்வராய நம என்ற மந்திரத்தை தினமும் ஜபிப்பது, சனிக்கு நெய் தீபம் ஏற்றுவது ஆகியவை சனியின் அருளை பெற உதவியாகும்.